அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் வேலாஸ் ஐடியாஸில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது சில காரணங்களுக்காக என்னால் தொடர்ந்து சில செய்திகளை போட முடியாமல் இருந்தது. இப்போ நான் கொஞ்சம் மீண்டும் அதை தொடரலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பண்ணுறேன். எப்போவுமே ஒவ்வொரு செய்திகளை கேள்விப்படும் போது அதை மற்றவர்களோட பகிர்ந்துக்கிறது பெரிய சந்தோஷம் கிடைக்கும். அந்த சந்தோஷத்தினுடைய அடிப்படையில் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி கிடைத்திருக்கிற செய்தி ஒரு நண்பர் ஒருத்தர் என்னை பார்த்தார். அவருடைய செய்தி என்னென்னா, கடப்பாறைக்கு இடம் கொடுக்காத பாறை வேர்களுக்கு இடம் கொடுக்கிறது. இது கடப்பாறைக்கு பாரம் கொடுக்காத பாறை வேர்களுக்கு இடம் கொடுக்கிறது அப்படின்னா எப்படி, அது என்ன மீனிங்கில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு 3-4 எண்ணங்கள் தோன்றுகின்றன. முதல் எண்ணம் என்னென்னா, யார்கிட்டையும் கோவப்பட்டு எந்த விஷயத்தையும் செய்ய சொல்லும்போது செய்யாத உள்ளங்கள் கூட நம்ம அன்பாக சொல்லும்போது செஞ்சிருவாங்க. இது பேசிக்கலாக நம்ம ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறது. கடப்பாறைக்கு இடம் கொடுக்காத பாறை வேர்களுக்கு இடம் கொடுக்கும். ஒரு மனசு நம்ம கோபமாக சொல்லும் போது அந்த விஷயத்தை செய்யாத போது ஒரு அன்பாக சொல்லக்கூடிய விஷயத்தை அந்த அன்பு ஏற்றுக்கணும். இது ஒரு முறை. இது நேரடியான ஒரு அர்த்தத்தில் அதை எடுத்துக்கிறோம். இதே இது இன்னொரு அர்த்தத்தில், வேகத்தை விட விவேகம் சிறந்தது. ஒரு விஷயத்தை வேகமாக செய்யும்போது, ஒரு செயலை நம்ம வேகமாக செய்யும்போது அதோடைய செயலுடைய வெற்றியை விட அந்த விஷயத்தை விவேகமாக செய்யும்போது அந்த வெற்றி அதிகமாக இருக்கும். ஸோ வேகத்தை விட விவேகம் சிறந்தது. அதுக்கும் இந்த பழமொழிங்கிறது ஒத்து போகுது. இது 2வது கருத்து. 3வதாக ஒரு எண்ணமும் வருது. என்ன எண்ணம் அப்படின்னா, எந்த இடத்துலையும் கூட நான் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆழமாக ஒரு இடத்த பதிய வைக்கணும் அப்படிங்கும்போது, நம்ம ஒரே இடத்துல தோண்டும் போது, அந்த ஒரே இடத்துல குச்சியை நட்டும் போது, நான் அப்படிங்கிற எண்ணம் வரும்போது அதில் அந்த கூர்மையான அந்த ஆயுதம் அழுகுவதற்கும் உடைந்து போவதற்கும் சிதைந்து போவதற்கும் உள்ள இடம் கொடுக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதே இது வேறு மாதிரி பல இடங்களில் பரவி நிற்கும் போது அந்த கம்பு ஆனது மேலே நிற்கக்கூடிய அந்த ஆணித்தரமான நம்மளுடைய செயல்பாடு, நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த இது முறையாக ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரே பழமொழியை 3 விதமாக 4 விதமாக யூஸ் பண்ணிக்கலாம். இது பழமொழின்னு கூட சொல்ல முடியாது. இது ஒரு நல்லவர்களுடைய செய்தியாக எடுத்துக்கலாம். இந்த நல்லவர்களுடைய செய்தியை நம்ம எந்த மாதிரி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம இதை பண்ணுறோம். ஸோ கடப்பாறைக்கு இடம் கொடுக்காத பாறை வேர்களுக்கு இடம் கொடுப்பது ஏன்? இவ்வளோதான் கான்செப்ட். இதோட கான்செப்டை நம்மளுடைய எண்ணங்களுக்கும் கருத்துக்களுக்கும் ஏற்றவாறு நம்ம எவ்வாறு புரிஞ்சுக்கிறோம், அதை எவ்வாறு வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறோங்கிறது ரொம்ப முக்கியம். இதே மாதிரி நிறையா செய்திகளோட அடிக்கடி உங்களை சந்திக்கிறேன். அதுபோக தொடர்ந்து வேலாஸ் ஐடியாஸில் மற்ற விஷயங்களையும் நான் உங்களுக்காக தொடர்ந்து வழங்க இருக்கிறேன். நன்றி, ஆதரவு தாருங்கள். வணக்கம்.